செப்டம்பர் 11, 2001 அமெரிக்கால ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அதை பண்ணது அல்கொய்தாவோட தலைவன் ஒசாமா பின் லாடன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அமெரிக்கா அதை பண்ணது ஈராக்கோட தலைவர் சதாம் ஹுசேன். ஈராக்ல நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதை வச்சு அவங்க மற்ற கண்ட்ரிஸை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஈராக் மேல வார் எடுத்து சதாம் ஹுசேனை கொன்னுட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அங்க நியூக்ளியர் வெப்பன் கிடைக்கவும் இல்லை, அந்த அட்டாக் பண்ண சதாம் ஹுசேன் தான் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணது ஜார்ஜ் புஷ் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஜார்ஜ் புஷ் பண்ணல, இஸ் ஜஸ்ட் அ பப்பட். இது எல்லாத்தையும் பண்ணது அப்போ ஜார்ஜ் புஷ்க்கு வைஸ் பிரசிடென்டா இருந்த டிக் சேனே தான். அந்த டிக் சேனே பத்தி பேசுற படம் தான் வைஸ். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிரசிடென்ட் பத்தி படம் பார்த்திருப்போம், ஆனா this is the first movie of the vice president. வணக்கம் சரி ஃபைல்ஸ், நான் born for cinema. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரெக்கமெண்டேஷன் வைஸ், directed by Adam McKay, starring Christian Bale. This is not just a political movie, this is a real life villain origin story. இந்த படத்துல கிறிஸ்டியன் பேல் டிக் சேனே அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவன் யாருன்னா ஒரு லைன் மேன், கேர்லெஸ், ஒரு ட்ரங்கட், வாழ்க்கையில என்ன பண்றோன்னே தெரியாம ஊர் வம்ப இழுத்துட்டு இருக்கிறவன். அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி யூஎஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் வைஸ் பிரசிடென்ட்டா மாறுறான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸே கிறிஸ்டியன் பேலோட பெர்ஃபார்மன்ஸ். கிறிஸ்டியன் பேல் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியாம நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா அந்த கேரக்டர் கிறிஸ்டியன் பேல் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும், அந்த அளவுக்கு ஒரு மேக்கப்பும், அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கும். வெயிட் கெயின், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், இது எல்லாமே நம்ம உண்மையான டிக்ஷனியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சு நம்ம டிக்ஷனியோட ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம்னா நம்ம படம் பார்க்கல, ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலே நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. செகண்ட், இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் பிளஸ் டார்க் ஹியூமர் நம்ம நார்மலா பார்க்குற ஒரு பொலிட்டிக்கல் மூவி மாதிரி இல்லாம இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே வெர்ஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்னா படம் பார்த்துட்டு இருக்கப்போ படத்துல என் கிரெடிட்ஸ் ஓடி படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு ஷாக் கொடுத்துட்டு படம் கண்டினியூ ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட கதை ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ்லேயே ரொம்ப சீரியஸான பாலிடிக்ஸும் ஒரு சீரியஸான பர்சனை பத்தி பேசுற படம். இந்த படம் பார்த்து முடிச்சோன்னா நமக்கு ஒன்று ரியலைஸ் ஆகும், நம்ம என்னெல்லாம் நியூஸ்ல பார்க்குறோம், என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம நினைக்கிறோமோ அது எதுவுமே நிஜம் இல்லை, அதுக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை இருக்கு, அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ரியலைஸ் ஆகும். ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கும். இந்த படம் 2001 நடந்த கதை, ஆனால் இப்போவுமே அப்போ என்ன நடந்துச்சோ அதுவே தான் நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஒரு வார்ல எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, எதுக்காக ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேல வார் நடத்துறாங்க, அது யாருக்கு ஆதாயம், இதை யார் பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இந்த படம் பார்த்தோன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் அண்ட் ட்ரூத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண விட்டாங்க அப்படின்னு தெரியல. மேபி அதுதான் அவங்களோட டெமோக்ராட்டிக்காக இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் படம் ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப டாக்கட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்குறவங்க, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் பாலிடிக்ஸ், ரியல் லைஃப் பர்சன்ஸை பற்றி விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த மாதிரி இன்னும் ஹிடன் ஜெம் மூவிஸ் வேணும்னா subscribe for Born for Cinema, because cinema is not just entertainment, it's a power.